அப்பாடா, ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிஞ்சு புடவையை மடிச்சாச்சு. கையோட கொண்டு போய் அலமாரில வச்சிடணும், இல்லைன்னா எங்கேயே கிடந்து அத்தை பத்தான திட்டுவாங்க. எங்க வைக்கிறது? பூமாரி இந்த டைம்ல கால் பண்ணிருக்கா? சரி, என்ன ஏதுன்னு கேட்போம். இதை இங்கேயே சொறி வச்சுட்டு போவோம், அப்புறமா வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேனே, எங்க போயிட்டாவ? ஒருவேளை கையில் வந்திருக்கான்னு அவளுக்கு சீக்கிரம் சமைக்கணும் கிச்சனுக்கு போயிட்டாலோ? அச்சோ, இவள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு பார்த்தா அம்மா ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா ஆளே காணாமே. என்ன கபோர்டை இப்படி திறந்து போட்டு போயிட்டா? அச்சோ, அப்படி என்ன வேலையோ தெரியல அவளுக்கு. கபோர்டை அப்படியே விட்டுட்டு போயிடுறது, மெத்தைக்கு பாதி உரை போட்டுட்டு பாதி உரைய போடாம போறது. அப்பப்பா இவளுக்கு இதே வேலை. இப்ப பாரு, புடவையை ஒழுங்கா வைக்காம அப்படியே மேலால வச்சுட்டு போயிட்டா. இவள என்ன ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஃபைலோ? ஃபைல் வந்துருச்சா? என்கிட்ட இன்னும் வரலன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ எனக்கு தான் குறை இருக்கா? இவ்வளவு நாள் அதை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிருக்கா. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இவ்வளவு நாள் நான் கேட்கும் போதெல்லாம் ரிப்போர்ட் வரலன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா. ரிப்போர்ட் அன்னைக்கே வந்திருக்கு, தேதி கூட போட்டிருக்கே. அப்ப இவ்வளவு நாளா ரிப்போர்ட் வரலன்னு போய் தான் சொல்லியிருந்தாளா? எல்லாம் எனக்காக தானா? அம்மா எத்தனை வாட்டி அவளுக்கு தான் குறைன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் அவ அமைதியா இருந்திருக்காளே. எல்லாம் எனக்காக தானா? எனக்கு மட்டும்தான் குறை இருக்கு, அவளுக்கு நல்லாதான் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி கூட எனக்கு குறை இருக்குன்னு அவ குத்தி காமிக்கவும் இல்லையே. தேனு, இதனாலதான் நீ என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம இருந்தியா? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அம்மா தேனை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நானும் எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கேன். ஏன், எனக்கு எந்த குறையும் இருக்காதுன்ற நம்பிக்கையில தான். ஆனா அவ என் மேல உள்ள பாசத்துல எனக்கு தான் குறை இருக்குன்னு தெரிஞ்சு கூட அம்மா அவ்வளவு கஷ்டப்படுத்தும் போதும் அமைதியா இருந்திருக்காளே. தேனு, உண்மையாலுமே என் மேல அம்புட்டு பாசம் அடி உனக்கு. ஏன் தேனு இப்படி பண்ண? இப்ப நான் இந்த கபோர்டை வந்து பாக்கலன்னா இன்னும் நீ ரிப்போர்ட் வரலன்னு தான் சொல்லியிருப்ப. ரிப்போர்ட்டே வந்தாலும் உனக்கு தான் குறைன்னு சொல்லி ஊரையே நம்ப வச்சிருப்படி. நீ இவ்வளோ அன்பா இருக்கிய தேனு, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? ஒரு நிமிஷம் நீ என்னோட தேனுங்கிறதே மறந்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேனே. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு தேனு. உண்மையாலுமே உன்னைய மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். தேனு மாமா, எங்க இருக்கீங்க? இதோ வரேன் தேனு. மாமா. சொல்லு தேனு. மத்தியானம் என்ன சாப்பாடு வேணும்னு உங்களை கேட்க சொன்னாங்க அத்தை. உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே சமைச்சிருத்தேனு. என்ன மாமா, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, அதே நான் உங்களுக்கு சமைச்சு தரேன். ஏன் தேனு, நான் என்ன கேட்டாலும் நீ எனக்கு செஞ்சு தருவியா? உங்களுக்காக நான் எதுவும் செய்யாம இருப்பேனா? கண்டிப்பா சொல்லுங்க, செஞ்சு தரேன். சரி, ரிப்போர்ட் வந்துருச்சா? ரிப்போர்ட்டா? எந்த ரிப்போர்ட் மாமா? அதான் தேனு, ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கான டெஸ்ட் எடுத்தாங்களே அந்த ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்டேன். இல்ல மாமா, இன்னும் வரல. உங்களுக்கு தெரியாது, வந்ததான் இசபெல் அக்கா கால் பண்ணிடுவாங்கல்ல. நீங்க வேணா என் போன் வேணா செக் பண்ணி பாருங்க, அவங்க இன்னும் கால் பண்ணவே இல்லை. ரிப்போர்ட் வந்தா நானே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்ல மாமா, அதையே உங்கள்கிட்ட இருந்து நான் மறிக்கணும். ஆமா, என்ன திடீர்னு ரிப்போர்ட்லாம் கேக்குறீங்க? இல்ல தேனு, எல்லாரும் குழந்தை வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்களா. ஃபங்க்ஷன் வேற அட்டன் பண்ணும்போது ஒரு ஆன்டி என்னை பார்த்து எப்போ நீங்க அடுத்து குட் நியூஸ் சொல்ல போறீங்கன்னு கேட்டாங்க. அதனால தான் கேட்டேன். இல்லை மாமா, ரிப்போர்ட்டு என்ன ஏதுன்னு நாளை கழிச்சு தான் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கணும். சரி, கேட்கும்போது நானும் கூட வரேன். நீங்களா? இல்லை மாமா, எப்போதும் போல் நீங்கள் ஆஃபீஸ் போங்க, உங்களுக்கு வேலை இருக்கும்ல. எதுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு? உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். அதுவும் இல்லாமல் ஒரு நாள் சம்பளம் வேற போயிடும்ல. பரவாயில்ல மாமா, நான் ரிப்போர்ட் வாங்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஒரு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்ல, நான் வரேன். இல்லை மாமா, நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல தேனு, அதோட பேச்சு விட்டுரு. மத்தியானத்துக்கு சாம்பாரும் கொண்டக்கடலை வறுவலும் வச்சிரு. சரிங்க மாமா. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க மாமா. மாமாவுக்கு என்னாச்சு? ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போய் விசாரிச்சிருப்பாரோ? சே, அப்படியே போயிருந்தாலும் இசபெல் அக்கா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. எதுவும் கபோர்டு எதுவும் பார்த்தாங்களோ? அப்படியே பார்த்துருந்தாலும் மேலால எங்க வச்சேன், அடியில் உள்ளார தள்ளி தானே வச்சேன், ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அப்படியே மாமா இப்படி கேட்குறாரு. சரி விடு, எதாத்தவா கேட்டிருப்பாரு. 2 நாள் கழிச்சு வேற போகணும்னு சொல்லிட்டேன், நானும் வரேன்னு வேற சொல்லிட்டாரு. அதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. 2 நாள் இருக்குல்ல, யோசிப்போம்.
நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஃபோன் பண்ண நீ எடுக்காம இருந்துட்டா அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன ஆனாலும் சரி, எப்படி உன்னை தூக்கிட்டு வந்தேன் பாத்தீல? எப்பா என்ன திமிரு! பணங்காசு இல்லாத உன்கிட்ட இவ்வளோ திமிரு இருந்தா பணத்தோட இருக்கிறனா எவ்வளோ திமிரா இருப்பேன். இன்னும் உங்க அப்பா அம்மா என் கஸ்டடியில தான் இருக்காங்க, அதை மறந்துடாத. உனக்கு எங்க தொட்டா எங்க வலிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்க அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணவும் தான் தானா வந்து சரண்டர் ஆகி நிக்கிற. இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்காம எவ்வளோ டிமிக்கி கொடுத்துருப்பேன். எனக்கு சொல்லுடி, வாயை மூடிக்கிட்டு அமைதியா நிக்கிற. உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பாத்தியா? என்ன ஏதுன்னு விவரம் எனக்கு சொல்ல வேண்டாம். என்ன, உனக்கு வளர்த்த அப்பா அம்மா தானே, அதனாலதான் உனக்கு பாசமே இல்லை. இதுவே உண்மையாலுமே பெத்த அப்பா அம்மாவை இந்த மாதிரி பிடிச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் கடகடன்னு உன் வேலையை பார்த்துருந்துருப்ப. வளர்த்த அப்பா அம்மா தானே அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்க இல்ல? நீ இப்ப கூட ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ பேசான்னு உன் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனா நான் உங்க அப்பா அம்மாவை மட்டும் சும்மா விட மாட்டேன். ஏய், வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், சும்மா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கியே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற. என்ன விவரங்கிறத நீ இப்போ சொல்கிற. ராஜாவும் நீயும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணாதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவன் உன்கிட்ட என்னமோ ஒன்று சொல்லியிருக்கான். அதை நீ கேட்டு சாக்கான விஷயமும் எனக்கு வந்துருச்சு. ஒழுங்கு மரியாதையா என்ன விஷயங்கிறத நீ இப்போ சொல்கிற. இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ண. உன் அப்பா அம்மா கூட உனக்கு வளர்த்த அப்பா அம்மா தான். உனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான்ல ஆண்டி, அவனும் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கான். இப்பவாச்சும் உண்மையை சொல்ல போறியா இல்ல அவனை இழக்க போறியா? உன்ன மாதிரிதான் திவ்யாவும். அவ வேலையை கரெக்டா பார்க்கல, நீ எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா அவன் என்ன சொன்னாங்கிறத சொல்லு. ஆண்டி, அவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல ஆண்டி. போய் அவன் உன்கிட்ட ஜீவாவை பத்தி என்னமோ சொல்லியிருக்கான். ஜீவாவோட விஷயன்றதுனால தான் நீ இன்னும் என்கிட்ட சொல்லாம இருக்க. ஆண்டி, ஜீவாவை பத்தி பேசணும் அவ்வளவுதான். சத்தியமா அவளை பத்தி எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லல ஆண்டி. நீ இந்த மாதிரி ஃப்ராடுத்தனை பண்ணுவேன்னு தான் உன்னைய ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு ஆளை போட்டிருக்கேன். இதே இடத்துல தானே என் மகனும் நீங்க மீட் பண்ணீங்க. நான் ஒன்னும் உன்னைய நம்பி காரியத்தை ஒப்படைக்கிற முட்டாள் கிடையாது. நீ என்னைக்கா இருந்தாலும் பச்சோந்தி மாதிரி மாறிடுவேன்னு எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் ஜீவா உன்னோட உயிர் தோழி. அவளை நீ என்னைக்குமே காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான், உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தானே நான் போன் அடிக்க எடுக்காம இருந்தேன். இல்ல ஆண்டி, எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லையா? ஓ, உடம்பு சரியில்லாதவங்க தான் 2 நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களோ? அது எப்படி? நீ செய்யற வேலைக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லவும் அந்த காசுல மட்டும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க தெரியுது, ஆனா அதுக்காக பொறுப்பா வேலை பார்க்க தெரியாதா? இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்ல உன் தம்பி உசுர இந்த உலகத்தை விட்டு அனுப்பட்டுமா? ஆண்டி, இல்ல ஆண்டி, நிஜமாலுமே அவளை பத்தி எதுவுமே சொல்லல. இங்க பாரு, சும்மா அழுது நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு உன் தம்பி முக்கியமா இல்ல உன் உயிர் தொழில் ஜீவா முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்க. உனக்கு 5 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளார முடிவு பண்ணி இப்ப நீ சொல்லல, ஒரே ஃபோன் கால் தான், உன் தம்பி க்ளோஸ். என்ன மன்னிச்சிரு ஜீவா, நான் ஒன்றும் இங்க வேலை பார்க்கறதுக்காக வரலடி, உன்னை வேக பார்க்கறதுக்காக தாண்டி வந்திருக்கேன். எல்லாமே பண்ண வச்சது உன்னோட அத்தை தான். என்ன மன்னிச்சிருடி ஜீவா, நீனா எனக்கு உசுரு. ஆனா உன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னோட அம்மா அப்பா தம்பி 3 பேரை கடத்தி வச்சிருக்காங்கடி இவங்க. அதனாலதான் நான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க கிளம்பி வந்தேன். உன்னையையும் ராஜாவையும் சுத்தி சுத்தி வந்தேன். ராஜா பாவண்டி, அவன் உனக்காக இவ்வளவு தியாகத்தையும் பண்றான். ஆனா அவங்க அம்மா அந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னைய ராஜா கிட்ட வந்து பிரிக்கணும்னு பாக்குறாங்கடி. ராஜா உன்னைய பத்தின விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுனாலதான் நான் ஃபங்க்ஷனுக்கு கூட வர முடியல. எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கடி. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் என்னதான் பண்றது? அவ்வளவு சொல்லியும் உனக்கு அந்த ஜீவா தான் முக்கியமா போச்சு இல்ல? ஆண்டி ஆண்டி, என்ன ஆண்டி, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் அவனை உயிரோட விட முடியும். இல்லைன்னு வையி, அவனை துண்டு துண்டா விரலெல்லாம் நடுக்கி அவனை அழ வச்சு சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொள்ளுவேன். வேணாம் ஆண்டி,
பாவம் அவன் தாங்கிக்க மாட்டான். ப்ளீஸ் ஆண்டி, எங்களை விட்டுருங்க. நீ எப்ப உண்மையை சொல்றியோ அப்பதான் நான் அவங்கள விடுவேன். ஏண்டி, உனக்கு ஜீவா அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா? உன்னைய வளர்த்த அம்மா அப்பா உன் தம்பியெல்லாம் விட அவ அவ்வளோ பெரிய இம்பார்ட்டனோ? சத்தியமா சொல்றேன் ஆண்டி, ராஜா ஒண்ணுமே சொல்லல. ஏய், வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பலாம். இனிமே நான் என்ன பண்றேங்கிறத நீ பொறுத்திருந்து பாரு. வேணா ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. ஆனா இன்னமேட்டு நீ உன் வளர்த்த அம்மா அப்பாவையும் உன் தம்பியையும் பார்க்கவே முடியாது சொல்லிட்டேன். ஆண்டி வேணாண்டி, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. என்ன மன்னிச்சிருடி ஜீவா. ராஜா, நீ என்னைய நம்பிதான் உண்மையை சொன்ன. ஆனா அது உனக்கு பெரிய பிரச்சனையா வரப்போகுதுடா. என்னைய மன்னிச்சிருடா. ஏய், இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆண்டி, அவளை மலை உச்சியிலிருந்து. ஆமா, நான் தான் தள்ளி விட்டேன். அப்ப அவ உடம்புல பிரச்சனை வந்துருச்சு ஆண்டி. அதுதான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதாவது அவ விழுந்ததுனால அவளுக்கு அவளுக்கு கர்ப்பப்பையில ஏதோ பிரச்சனை ஆண்டி. அதனால அவளால குழந்தைய பெத்துக்க முடியாது. ராஜா கூட சந்தோஷமாவும் இருக்க முடியாது. இந்த நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்ததே இல்லைன்னு ராஜா என்கிட்ட சொன்னார் ஆண்டி. ஆக ஒரு மலடியை என் பையனுக்கு கட்டி வச்சிருக்காங்க, அப்படிதானே? ஆண்டி, அதுக்கு காரணமே நீங்க தானே. வாய மூடு. ஆண்டி, நீங்க கேட்ட மாதிரியே நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நீதான் எனக்கு தேவையான உண்மையை சொல்லிட்டியே. அப்புறம் எனக்கு உன் அப்பா அம்மா உன் தம்பி பிச்சைக்காரங்கெல்லாம் அவங்கள நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஜீவாவை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? அதை பத்தி நீ இன்னமே பேசாத. அவளை இன்னமே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடியே ஜீவா, எவ்வளவு வாய் திமுறா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. கடவுள் எப்படி ஆப்பு வச்சிருக்கான் பத்தியா உனக்கு. இதுல சீக்கிரமா நீ குழந்தை பெத்துக்க போற, அதுவும் ட்வின்ஸ். எப்படிங்கிறத நானும் பாக்குறேன். வரேன்டி, உனக்காக தான் வீடு தேடி சந்தோஷமா வரேன். இன்னமே தாண்டி உனக்கும் எனக்கும் கச்சேரியே. தேவியக்கா, வா சின்ன பொண்ணு. என்னக்கா ஒரே சந்தோஷமா இருக்கியே? கையில கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, வளகாப்பு போட்டா இங்கதானே இருக்கணும். சந்தோஷம்க்கா. பெரிய காரெல்லாம் வந்து இருந்துச்சு. வேற யாரும் விருந்தாளி இருக்காங்களாக்கா? என் தங்கச்சி தான் இருக்கா, அப்புறம் கையில வீட்டுக்காரர் இருக்காரு. ஓ அப்படியா? கையில் வீட்டுக்காரரும் இங்கதான் இருக்க போறாராக்கா? ஆமாண்டி. ஏக்கா என்னாச்சு? கையல் இங்க இருக்க மாட்டாளாம். என்னக்கா சொல்றிய? வளகாப்பு போட்டோன்னே அம்மா வீட்டுலதான் எல்லாரும் இருப்பாங்க. தலைப்பிரசவம் அம்மா வீட்டுல தானே பாப்பாங்க. ஆமாக்கா. ஏன் கையில என்ன சொன்னா? அவ ஒரு வாரம் தான் இங்க இருப்பாளாம், திரும்பி மாமா கூட ஊருக்கே போயிருவாளாம். இது என்னக்கா புது கதையா இருக்கு? ஆமாண்டி, நானும் எம்பிட்டு தூரமா சொல்லி பாத்துட்டேன். அவ கேக்குற மாதிரியே இல்ல. நான் என் மாமா கூட தான் இருப்பேன் அப்படி இப்படிங்கிறா. என்னக்கா சொல்றிய? ஒரு வாரம் மட்டும் தான் இங்க இருப்பாளாம், அதுக்கப்புறம் அவன் மாமா கூட அவ வீட்டுக்கே போயிருவாளாம். தலைப்பிரசவத்துக்கு நாம அங்க வந்துதான் பாக்கணுமா. நீங்க எப்படிக்கா ஒத்துக்கிட்டிய? வேற என்ன பண்ண சொல்ற? அதட்டி பேசவும் முடியல, புள்ள தாச்சியா வேற இருக்கா. அதனால சரி அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தடபுடலாம் வேலையெல்லாம் நடக்குது. சரி விடுங்கக்கா, அவளுக்கு என்ன விருப்பமோ அதுவே இருக்கட்டும். அவளுக்கு அவ மாமா கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னா அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஏக்கா இன்னமும் ஏன் சோகமா இருக்கிய? கையில சீக்கிரமா அவ வீட்டுக்கு போயிருவானா? இல்ல சின்ன பொண்ணு. வேற என்னக்கா? அது வேணாம் தேவி, எதுவும் சொல்லாத. அப்படியே ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு எப்படி தெரியும், யாரு சொன்னா என்ன ஏதுன்னு துருவியும் கேட்பா. அப்ப நீ உண்மையை சொல்ல வேண்டியதா போயிடும். அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னாச்சுக்கா? அது வீட்டுல ஒரே வேலையா இருக்கா, அதனாலதான் ரொம்ப அசந்து வருது. சரி சின்ன பொண்ணு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். வேற அம்புட்டு வேலை கிடக்கு. சரிங்கக்கா. என்னமோ சொல்ல வந்தாக, அப்படியே முழுங்கிட்டாங்க. என்னன்னு தான் தெரியல. சரி, என்னைக்கா இருந்தாலும் தேவியக்கா நம்ம கிட்ட தானே சொல்லும், அப்ப பாத்துக்கலாம்.
என்னாச்சு இவளுக்கு? என்ன தூங்கிட்டு இருக்கா? ஆபீஸுக்கு போகணும்னு பரப்பாளே, ஏன் இவ என்ன தூங்கிட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே. கீதா, கீதா எந்திரி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, எந்திரி. என்ன கூப்பிட்டு அமைதியா இருக்கா? என்னாச்சு? அச்சச்சோ, என்ன நெருப்பாட குதிக்குது? ஃபீவர் வந்துருச்சோ? இவ இப்ப என்ன பண்றது? அப்பா, அப்பா பாருங்க, அவளுக்கு ஃபீவர்ப்பா, எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்குறா. கீதா, கீதா, மாமா. என்னமாச்சு? இல்லை மாமா, என்னம்மா இப்படி இருமுற? என்னன்னு தெரியல மாமா. நைட்ல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. அப்படியா? டாக்டர்கிட்ட போவோமா? இல்லை வேண்டாம் மாமா. என்னம்மா நீ இப்படி உடம்பு சரியில்லைங்கிற, ஃபீவர் அடிக்குது, டாக்டர்கிட்ட போகாம வீட்ல இருந்து என்ன பண்றது? இல்லை மாமா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் சரியா போயிடும். ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா நீ இருக்க? முரளி, முரளி போய் பைக் எடுத்துட்டு வா. சரிப்பா. இல்லை மாமா வேண்டாம். உடம்பு நெருப்பா குதிக்குதுன்னு முரளி சொன்னா, அதை விட இருமல் வேற உனக்கு இருக்கு. இப்படியே விட்டினா உடம்பு ரொம்ப மோசமாயிடும். ஒழுங்கா போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துரு. இல்லை மாமா. மாமா சொன்னா கேப்பியா மாட்டியா? ம். நீ போய் ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துரு. முரளி நீ போய் பைக் எடுத்துட்டு வா. சரிப்பா. எல்லா பிரச்சனையும் என்னாலதான். பாவம் கீதா, நேற்றுலாம் ஃபுல்லா சாப்பிடவே இல்லை, அழுது அழுது இப்போ ஃபீவரே வந்துருச்சு அவளுக்கு. எல்லா பிரச்சனையும் என்னாலதான். துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா.